செம்மையாக இருக்குங்க. அங்கே பாருங்கள், நம்ம போட்டு ஸ்டார்ட் பண்ண போகிறாங்கங்க. நம்ம ஏற போகிறோம். பரவாயில்ல, என்னடா கேமரா மட்டும் விட மாட்டேன்டா. எதுவும் வாங்கடா. ஒரு புயல் வேகத்தில் போயிட்டு இருக்க, சின்ன பிள்ளையெல்லாம் வச்சு கூட்டு வந்துட்டு இருக்காங்க. வெயிட் பாருங்க, ஒரு சின்ன ஒரு ஆக்சிடென்ட் மாதிரி ஆயிடுச்சு. ஹாய்ங்க, வணக்கம் அண்ட் வெல்கம் டு முத்து விலாக்ஸ். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். ஓகேங்க, நாம் இப்போ எங்கே இருக்கிறோம் அப்படி பார்த்தீங்கன்னா கிராபியில் இருக்கிறோம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது கிராபி சீரீஸுங்க. அந்த வகையில் நம்ம வந்துட்டு கிராபி வந்து ஒரு 2 நாள் ஆகுது. நம்ம கிராபியில் நிறைய இடங்கள் போயிட்டு வந்திருக்கோம். அந்த வீடியோலாம் ஆல்ரெடி நான் அப்லோட் பண்ணிங்க. நீங்கள் அதை பார்க்கலன்னா நீங்கள் போய்ட்டு பாருங்கள். நம்ம கடைசியாக போனது வந்துட்டு இந்த எமரால்ட் பூலும், அப்புறம் நம்ம வந்துட்டு எமரால்ட் பூல் போயிட்டு வந்திருந்தோம். அப்புறம் பார்த்திங்கன்னா அதுக்கு அடுத்து வந்துட்டு இந்த ஏடிவிங்கிற ஒரு ரைடு போயிட்டு வந்திருந்தோம். அந்த வீடியோ பார்க்கலன்னா பாருங்கள், நான் வந்து கார்டு கொடுக்குறேன். நம்ம இன்றைக்கி எங்கே போக போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுவங்கா அப்படிங்கிற ஒரு மங்கி கேவுங்க, குரங்கு குகைன்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த இடத்துக்கு தான் போயிட்டுருக்குறோம். ஆக்சுவலாக நம்ம வந்து இது வந்து ஒரு பேக்கேஜ் மாதிரி புக் பண்ணுறோம். ஸோ அதில் என்னெல்லாம் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த வாட்டர் லிஃப்டிங் பண்ணுறோம், அப்புறம் அந்த எலிஃபென்ட் ட்ரெக்கிங், அது மட்டும் இல்லாமல் அந்த ஒரு ஜிப்லைன், ஒரு சின்ன ஒரு ஜிப்லைன் போகிற ஒரு இது அதுவுமே புக் பண்ணியிருக்கோம். ஸோ இது எல்லாமே சேர்த்து எவ்வளோ சார்ஜ் பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா 1500 பாட் சார்ஜ் பண்ணுறாங்க. ஆக்சுவலாக ஒரு 2400 போட்டிருப்பாங்க. பட் நீங்கள் வந்துட்டு எவ்வளோ நெகோஷியேட் பண்ண முடியுமோ அவ்வளோ நெகோஷியேட் பண்ணலாம். நாங்கள் 3 பேர் வந்திருக்கிறதுனால எங்களால் முடிஞ்ச வரைக்கும் நெகோஷியேட் பண்ணோம். எங்களால் முடிஞ்ச வரைக்கும் நெகோஷியேட் பண்ணி 1500 வரைக்கும் கொண்டு வந்தோம். அதுக்கு மேலே குறைக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. ஸோ நீங்கள் ஒரு எத்தனை பேர் வரீங்களோ அதுக்கு ஏற்ற நெகோஷியேட் பண்ணிக்க முடியும். பட் 1500ங்கிறது ஒரு நார்மல் ஃபேர்னு எனக்கு தெரியுது. அதுக்கு மேலே அவங்க குறைக்க மாட்டாங்கன்னு தெரியுது. உங்களால் குறைக்க முடிஞ்சால் நீங்கள் குறைச்சி வாங்கிக்கோங்க. ஓகேங்க, நம்மளுக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா 8 மணிக்கு நம்ம ஹோட்டல், நம்ம அந்த வீவாவில் தங்கியிருக்கிறோம். ஆனாங் வீவா ரிசார்ட் அப்படிங்கிற இடத்துல தான் தங்கியிருக்கிறோம். ஸோ அங்கே வந்து பிக்கப் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா மணி வந்து 7:55 ஆகுது. இன்னும் ஒரு 5 நிமிஷத்தில் வந்துடுவாங்கன்னு நினைக்கிறேன். வாங்க அப்படியே வெயிட் பண்ணிட்டு போகலாம். அப்படியே ஓகேங்க, நம்மளோட வண்டி வந்துருச்சு. பிக்கப் பண்ணுற ஆளும் வந்துட்டார். ஸோ கிளம்பிட்டோம். வாங்க, இந்த வண்டியில் தான் இன்றைக்கி போக போகிறோம். வாங்க போகலாம். வாங்க. ஓகேங்க, நம்ம அப்படியே ஒரு 2 மணி நேரம் பயணத்துக்கு அப்புறம் மணி பார்த்திங்கன்னா இப்போ வந்து 10:45. ஸோ நம்ம இந்த இடத்த வந்து ரீச் ஆகிருக்கோம். ஸோ இங்கே தான் நம்ம அந்த ராஃப்டிங் பண்ண போகிறோம். பாருங்கள், எங்கள் இடத்த விட்டுருக்கு பாருங்கள். சூப்பராக இடமே நல்லா அருமையாக பண்ணியிருக்காங்க. பாருங்கள், இன்னும் எத்தனை நிறைய வண்டி வந்திருக்கு. ஸோ 1 by 1 நம்ம போவோம். ஸோ இங்கே லாக்கர் கூட கொடுக்குறாங்க. ஸோ நம்ம லாக்கரில் நம்ம பேக்கில் வச்சுக்கலாம். லாக்கர் கொடுத்துட்றாங்க. லாக்கரில் பேக் வச்சுக்கணும். ஸோ நமக்கு இங்கே லாக்கர் கொடுக்குறாங்க. நம்ம வந்துட்டு நம்ம வச்சுக்கிட்டு நம்ம பிளாங்க்ஸிங்ஸ்லாம் அங்கே வச்சுக்கலாம். ஸோ ஒரு நம்ம மிஸ் பண்ணாலும் 200 ரூபாய் சார்ஜ் பண்ணுறேன்னு சொல்கிறாங்க. அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. பாருங்கள், நம்ம வந்திருக்க இடம் இந்த இதாட்டம் தான். ஸோ சவாஸ்தி அப்படின்னு போட்டிருக்கு பாருங்கள். நம்ம இங்கே தான் போக போகிறோம். பாருங்கள், நம்ம கூட வந்தவங்கலாம் கூப்பிட்டு போயிட்டுருக்காங்க. நம்ம இந்த பக்கமாக போகலாம். எப்படி இருக்குன்னு தெரில. பாருங்கள், இந்த ஜிப்லைனில் போயிட்டுருக்காங்க. பாருங்கள், ஆக்சுவலாக ஜிப்லைன் வந்து 150 மீட்டர் தான் சொல்லியிருந்தாங்க. ஸோ ரொம்ப கம்மியான டிஸ்டன்ஸ் தான், ரொம்பலாம் கிடையாதுங்க. ஸோ ஜிப்லைனில் போயிட்டுருக்காங்க. அதுக்கு வந்து போகிறதுக்கு எப்படின்னா ஒரு 190 கிலோவுக்கு கீழே இருந்தால் மட்டும்தான் போக முடியும். நம்ம வந்திருக்க இடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்துட்டு நம்ம வந்து ராஃப்டிங் கூப்பிட்டு வராங்க. ஸோ ராஃப்டிங் முடிச்சுட்டு அது பக்கத்துலேயே அந்த வாட்டர் ஃபால் இருக்குது. ஸோ அந்த வாட்டர் ஃபாலுக்கும் கூப்பிட்டு போகிறாங்க. வாட்டர் ஃபால் பக்கத்துலேயே அந்த ஜிப்லைன் இருக்குது. ஸோ அதுக்குமே கூப்பிட்டு போகிறாங்க. ஸோ இது 3மே முடிச்சுட்டு அதுக்கப்புறம் லஞ்ச் முடிச்சிடுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் தான் நம்மளை வந்துட்டு வேறு இடங்களுக்கு கூப்பிட்டு போகிறாங்க. அதாவது அந்த மங்கி கேவ்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, அங்கே போகிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் எலிஃபென்ட் ட்ரெக்கிங்கிறதும் அதுக்கப்புறம் தான் போகிறாங்க.
ஸோ வாங்க நம்ம ஒன் பை ஒன்னாக போகலாம். நீங்கள் வரணும். இங்கே பாருங்கள், நம்ம வந்துட்டு ஃபஸ்ட்டு வந்துட்டு இந்த மாதிரி ஒரு இது போட சொல்கிறாங்க. ஸோ இது வந்து எதுக்காக அப்படின்னா, இது வந்து ஜிப்லைனில் போகிறதுக்காக நம்ம இந்த ஒரு இதை போடுறோம், அந்த சேஃப்டி டிவைஸை. இதை போட்டுட்டு தான் நம்ம ஜிப்லைனில் போக முடியும். ஸோ அதுக்காக இதை போட்டுட்ருக்காங்க. ஓகே, ஓகேங்க. நம்ம இப்போ போக போகிறது வந்து ஜிப்லைனுக்கு ஃபஸ்ட்டு போயிட்டுருக்கோம். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி நம்மளுக்கு ஒரு ஹெல்மெட் கொடுத்து இந்த மாதிரி ஒரு இது மாதிரி கொடுத்துருவாங்க, சேஃப்டி டிவைஸ் மாதிரி. ஸோ இதை போட்டுக்கிட்டு நம்ம ஜிப்லைனில் போகிறோம். வாங்க, இந்த பக்கமாக தான் போக சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட் நம்ம ஜிப்லைனை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த ராஃப்டிங் கூப்பிட்டு போவோம்னு நினைக்கிறேன். வாங்க பார்க்கலாம். இங்கே பாருங்கள், நம்ம இப்போ அந்த ஜிப்லைன்லாம் போகிறதுக்காக போயிட்டுருக்கோம். பார்த்தீங்கன்னா இங்கே வந்து தெரியுதுங்களா, அந்த படிப்பேர் ஏறது பாருங்கள். ஸோ அங்கேருந்து ஏறி கரெக்டாக ஒரு 150 மீட்டர் தாங்க அந்த ஜிப்லைனில் நம்ம ட்ராவல் பண்ண போகிறோம். வாங்க எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி ஒரு படியில் அப்படியே ஏற விட்டாங்க. ஏறி இங்கேருந்து தான் நம்ம ஜிப்லைனில் போனோம். இங்கே பாருங்கள், இந்த போது பாருங்கள், ஆளை பிடிச்சி தள்ளி விட்டா போகுங்கிற மாதிரி பண்ணிகிட்டு இருக்காங்க. ஏன்னா கூட்டம் நிறைய இருக்குது, வண்டி அதுக்கு மேலே நிறைய வந்துக்கிட்டே இருக்கிறதுனால டக்கு டக்குன்னு பண்ணி அமுச்சு விட்டுட்ருக்காங்க. ஒரு நாள் தாங்க, மற்றவங்களும் போக முடியாது. اوكي شعرك نو اوكي لازم تجيب فوق. قولي بسم الله. அந்த பொண்ணு நல்லா பயந்துக்கிட்டே போகுதுங்க. ஏன்னா அவங்க கரெக்டான ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்கிறதில்ல, சும்மா ஏற விட்டு அவங்களுக்கு இங்கிலீஷும் தெரிய மாட்டேங்குது. அவங்க சும்மா அப்படியே சொல்லி விட்றதுனால அவங்க பயப்படுறாங்க. சொல்லி விட்டாங்கன்னா கொஞ்சம் அவங்க பயப்படாமல் கூட போகலாம். ஐயா செருப்பு. இந்த பொண்ணு அந்த பொண்ணுக்கு தைரியம் சொல்லிக்கிட்டு இருந்துச்சு, ஆனால் இந்த பொண்ணே பயந்துகிட்டு இருக்குது. இந்த பொண்ணு அந்த பொண்ணுக்கு தைரியம் சொல்லிக்கிட்டு இருந்துச்சு ஆக்சுவலாக. ஓகே கண்ணா, ஹாப்பி ஜர்னி. வாங்க. ஓகே ஓகே கோ. செம்மையா இருக்குங்க, அங்கே பாருங்க. ஓகேங்க, ஏங்க சூப்பராக இருந்தது. ஓகே, தேங்க்யூ. காலு மேலே வை. முடிஞ்சது, அவ்வளோதான். சூப்பராக இருந்துச்சுங்க. உண்மையிலே ரொம்பவே நல்லா இருந்தது. கொஞ்சம் தூரம் தான், ரொம்ப நேரம், அதனால் பயப்பட வேண்டிய அவசியமும் இல்லை. ஏன்னா இன்றைக்கி ஆக்சுவலாக நம்ம கேஷுவலாக ஜாலியாக போயிட்டு வந்துடலாம், நல்லா தான் இருக்கும். அதான் வராங்க பாருங்கள். ஓகேங்க, ஜிப்லைன் வந்துட்டு சூப்பராக பண்ணோம், அருமையாக இருந்துச்சு, நல்லா தான் இருந்துச்சு. ரொம்ப ஒரு பயப்படுற மாதிரிலாம் இல்லை. அடுத்தது வந்து பார்த்துட்டிங்கன்னா, அடுத்ததான் நம்ம முக்கியமான முக்கியமான இது ராஃப்டிங் பண்ண போகிறோம். இங்கே பாருங்கள், அதுக்கான எல்லா சேஃப்டி இதையும் போட்டுட்ருக்காங்க. இங்கே பாருங்கள். ஸோ இதை அப்படியே போட்டு நம்ம போக வேண்டியதான். இங்கே பாருங்கள், வண்டியில் ஏரியாவே கூட உட்காந்துட்டாங்க பாருங்கள், அந்த இடத்துக்கு கூட்டு போகிறதுக்கு. ஸோ நம்ம இதை விட்டு போட்டு போக வேண்டியதான். இங்கே பாருங்கள், வாங்க இதை நம்ம ஃபஸ்ட்டு போட்டுடலாம்.
ஓகேங்க, நம்ம வந்து இப்போ பாருங்கள் இந்த மாதிரி ஒரு இது போட்டுக்கணும், ட்ரெஸ்ஸு போட்டு தண்ணியில் சேஃப்டி போகிறதுக்காக இது இந்த மாதிரி சேஃப்டியெல்லாம் போட்டுக்கிட்டு நம்ம அப்படியே உள்ளே போகிறோம். வாங்க அப்படியே போகலாம். ஓகேங்க, நம்ம வண்டி கிளம்பிருச்சுங்க. இங்கே பாருங்கள் கிளம்பி போய்கிட்டு இருக்கு. இங்கே பாருங்கள் இந்த ஒரு வண்டியில் ஒரு லாரி மாதிரி இதில் மொத்தமாக அடைச்சி போட்டு கூட்டு போயிட்டுருக்காங்க பாருங்கள். கண்ணா எப்படி இருக்கு? வேறு லெவலாக இருக்குது. போய் பார்த்துட்டு எல்லாரும் சொல்கிறோம். நாங்கள் ஜிப்லைன் நல்லா இருந்துச்சு, ஆனால் மீட்ரு கம்மி தான். இப்போ அடுத்து நம்ம இது போட்டு போகிறோம், எப்படின்னு தெரில. ஃபஸ்ட் டைம் போகிறோம், போயிட்டு நான் சொல்கிறேன் கமெண்ட். ஓகேங்க, அவ்வளோதான். ஜிப்லைன் இந்த ஸ்டார்ட் ஆகுது பாருங்கள். நம்ம இங்கே தான் ஏறி அப்படியே ஜஸ்ட்டு கொஞ்சம் தூரம் தான், ரொம்ப நேரம் இல்லை. இது எல்லாருமே போகலாம். ஜஸ்ட்டு கொஞ்சம் பயப்படுற மாதிரி இருக்கும், ஆனால் அவ்வளோலாம் பயப்படலை, நல்லா தான் இருந்துச்சு. ஓகே, இது அடுத்து முக்கியமான இதுதான் ராஃப்டிங் போகிறோம். ஸோ அதுதான் இருக்கிற ரொம்ப முக்கியமானது. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இதில் வந்துட்டு நிறைய பேர் அந்த ஃபோனுக்குள்ள அந்த வாட்டர் ப்ரூஃப் கவர்லாம் போட்டு எடுத்துகிட்டு வராங்க. உங்கள்கிட்ட அந்த மாதிரி இருந்தால் கூட இங்கே எடுத்துகிட்டு வரலாம். நிறைய பேர் பார்க்குறேன் அதை எடுத்துகிட்டு வராங்க. ஓகேங்க, எவ்வளோ தூரம் போகுதுன்னு பார்த்துட்டு நான் அங்கே போய் இறங்கிட்டு உங்கள்கிட்ட பேசுகிறேன். இங்கே பாருங்க, இந்த இதில் தான் நம்ம அது ராஃப்டிங் பண்ண போகிறோம். இந்த போட்டிருக்காங்க பாருங்கள், இந்த ஃபன் லெவல் ராஃப்டிங்கோட டீட்டெயிலாம் போட்டிருக்காங்க. ஸ்டார்ட் பண்ணுற இடம் இங்கேருந்து. ஸோ அங்கே ஒரு ஸ்டாப் இருக்குது, அங்கே ஒரு ஸ்டாப் இருக்குது. ஸோ மொத்தம் நமக்கு 5 கிலோமீட்டர்னு சொன்னாங்க. ஆனால் இங்கே வந்து 9 கிலோமீட்டர் வரைக்கும் போட்டிருக்கு. அது எப்படின்னு தெரில, பார்க்கலாம். பாருங்கள், நம்ம போகக்கூடிய இது ராஃப்டிங் இந்த மாதிரி ஒரு இதெல்லாம் போவோம். ஆனால் நம்ம ஆப்ரேட் பண்ண முடியாது, அவங்க ஆப்ரேட் பண்ணுவாங்க, நம்ம உட்காந்து வரணும், அவ்வளோதான். பாருங்கள், எல்லோரும் இங்கே வந்துட்டாங்க. அருமையாக இருக்குங்க இடம், சூப்பராக இருக்குது. இங்கெல்லாம் குளிக்க விட்டால் சூப்பராக குளிக்கலாங்க, அந்தளவுக்கு இடம் அருமையாக இருக்குது. இங்கே பாருங்கள் எப்படி இருக்குண்ணா, இந்த இடத்துலலாம் குளிக்க விட்டால் குளிச்சிருவா தானே? இல்லை, நல்லா இருக்குல்ல. ஆனால் இது ராஃப்டிங் பண்ணுறதுக்கான நல்ல இடம். இது முன்னாடியே ஒரிஜினலாக வந்திருக்காரு, ஆனால் இவங்களாம் பண்ணிக்காங்களான்னு தெரில. ஆனால் நல்லா இருக்குண்ணா. ரெடி பண்ண மாதிரி நல்லா இருக்கு. Seven. 3, 3, 5, 4, 7. Everybody English okay? Yes. Somebody English a little bit. After, okay. Good morning everybody. Hello. Hello. City club. Everyone city club, city club, city club. How you today? Everyone good? Good. Everybody, are you ready? Yeah. Okay, my friend. Hello, my friend. Hello, my friend. Hello. Listen, okay? Hello. Okay. Papa, listen, okay? If there's someone you don't understand, and we can. இங்கே பாருங்கள், மொத்தமாக எல்லாருமே அரேஞ்ச்மெண்ட் பண்ணிட்டாங்க. ஸோ ஒரு இதில் மொத்தம் 5 பேர் உட்காந்து போயிட்டுருக்காங்க பாருங்கள். ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க பாருங்கள், அங்கே போயிட்டுருக்காங்க. மொத்தம் ஒரு இதில் 5 பேர் உட்காருவாங்க. பின்னால் வந்து ஒருத்தர் போட்டு ஆப்ரேட் பண்ணுறவர் வந்துட்டுருப்பார். ஸோ நம்ம 4 பேர், இந்த 2 பக்கம் நடுவில் ஒரு பேர், ரைட் சைடில் 2 பேர், லெஃப்ட் சைடில் 2 பேர், நடுவில் ஒருத்தர் உட்காரணும் அப்படின்னு சொன்னாங்க. உட்காந்துருக்காங்க பாருங்கள். நம்ம போட்டு ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. நம்ம ஏற போகிறோம் ராஃப்டிங்கு. இது வரைக்கும் நான் போனதே இல்லை, தான் ஃபஸ்ட் டைம் போகிறேன். ஓகேங்க, எப்படி இருக்குன்னு பாப்பா வாங்க. இங்கே பாருங்க, ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. வேறு லெவலில் இருக்குங்க பாருங்க. அது காசு கூட கொடுத்துருப்பாங்க. இங்கே பாருங்க எப்படி போயிட்டு இருக்கு பாருங்க. ஏன்னா அந்த மாதிரி பண்ணுறீங்க? கம்பியை நல்லா முடிச்சுக்கோ. நோ ப்ராப்ளம். இங்கே பாருங்க எப்படி போயிட்டு இருக்காங்க பாருங்க. எல்லாம் எத்தனை பேர் எப்படி போயிட்டு இருக்காங்க பாருங்க. வேற லெவலில் பண்ணுறாருங்க நம்ம ஆளு. சூப்பராக இருக்கு, அருமையாக இருக்கு. தண்ணி அடிச்சு விடுக்கண்ணா, எல்லாருமே தண்ணி அடிச்சு விடு. ஒருத்தர் விடக்கூடாது. தண்ணி அடிச்சு விடு. செமையாக இருக்குங்க, சூப்பராக இருக்குது, நல்ல டிஃப்ரெண்டான எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குங்க. அவங்களாம் அந்த ஓரத்தில் போய் எதுக்கு நிற்கிறாங்கன்னே தெரில. இப்படியே இந்த பக்கம் போனால் தான் கொஞ்சம் நல்லா இருக்கும். அடிச்சு விட்றா. ஓகே ஃபோட்டோ வாங்கினா வாங்கிக்கலாம், நல்லாயிருக்கும். இங்கே பாருங்கள், இதுக்கு அடுத்து ஒரு டேஞ்சரஸான ஒரு இடத்துக்குள்ள போக போகிறோம். இங்கே பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள், செம்மையாக இருக்குங்க பாருங்கள்.
அவன் தான் டேய் இங்க பாருங்க செம்மையா இருக்கீங்க பாருங்க. போட்டோ எடுக்கிறாங்க. போட்டோ எடுத்து அப்புறம் சார்ஜ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். இவன் தான் உழுதுற போறாங்க. சூப்பரா இருக்குங்க. ஒரு ஆள் வேணும் போலயே. இங்க பாருங்க இன்னும் அருமையா இருக்குங்க. கால் மாட்டிருக்கேன் பாருங்க உள்ள. நீ காலை மட்டும் விட்டுறது இல்ல. சூப்பரா இருக்குங்க. இங்க பாருங்க பயங்கரமா இருக்குங்க இது. வாவ் பரவாயில்ல. என்னடா கேமரா மட்டும் விட மாட்டேன்டா. இங்க வர பக்கத்துல ஒட்டு எடுத்து ஒருத்தர் வந்துட்டு இருக்காங்க. எப்படி இருக்கு என்ன? ஓகே இங்க பாருங்க பயங்கரமா இருக்கு. They didn't tell us that you have to make wet clothes. இங்க பாருங்க சூப்பரா இருக்குங்க. ஆக்சுவலாக இது என்ன இது நேச்சராகவே பண்ணியிருக்காங்களா இல்லை எப்படின்னு தெரியல. சூப்பராக இருக்குது. ராஃப்டிங் போகிறதுக்குனே பெர்ஃபெக்டான இடம் மாதிரி இருக்குது. ரொம்ப அருமையாக இருக்குங்க. பாருங்க இங்கே பாருங்க சூப்பராக இருக்குங்க. Head down. கொஞ்சம் தலை தப்புனா கரண தப்புனா மரணங்கிற மாதிரி போயிட்டு இருக்காங்க இவன். ரொம்ப அருமையா இருக்குங்க. பாருங்க தண்ணி எப்படி போகுதுன்னா அந்த வேற லெவல்ல போயிட்டு தடுப்பு போட்டு ரெடி பண்ணிருக்காங்க. ஆக்சுவலா இது மேக்ஸ் இங்க பாருங்க அங்க பாருங்க அங்க ஓரத்துல தண்ணி எடுக்கிறீங்க பாருங்க அங்க பாருங்க சூப்பரா பண்றாங்க. மழை பெஞ்சதுன்னா இந்த இடம் இன்னும் ஒரு ரொம்ப அருமையாக இருக்கும். பட் ஆனால் இந்த இதுவுமே சூப்பராக தான் இருக்குது. தண்ணி ஆனால் ரொம்ப குளிர் இருக்கு. கேமரா சொல்கிறேன் வேற லெவலில் இருக்கு. வேற லெவலில் இருக்கு. தண்ணி பார்த்தீங்கன்னா குளிர் அவ்வளோ குளிர் இருக்கு. அந்த இதில் வந்துட்டு எந்த ஸ்பீடு போயிட்டு இருக்காங்க. நீங்கள் பாருங்க 5 கிலோமீட்டராங்க. நம்ம இப்போ மோஸ்ட்லி கிட்டத்தட்ட ஒரு 1 கிலோமீட்டர் எப்படி வந்துருப்பான்னு தோணுது. பாருங்க இந்த என்ன ஆனாலும் பாருங்க அதுக்கு காலை மட்டும் இந்த இதில் லாக் பண்ணிக்கணும். இந்த கயிறை கொடுத்துருக்காங்க. கயிறை மட்டும் நல்லா நீங்கள் பிடிச்சிக்கணுங்க. என்ன ஆனாலும் அதை மட்டும் விடக்கூடாது. நமஸ்தே சிங்கப்பூர் பாருங்க சூப்பரா வேற நல்லா பண்ணிக்கலாம். பக்கத்தில் வர பாருங்க எவ்வளோ பக்கத்தில் வர பாருங்க. அதில் 2 பேர் இருக்காங்க. நம்ம ஆள் ஒரு ஆள் தான் ஓட்டுறாரு. சூப்பராக இருக்கு. வா தண்ணி அடிச்சு விட்டாங்க. தண்ணி அடிச்சு விட்டுட்டு இருக்காங்க. இது உருந்த புடி மங்கிய காமிச்சிட்டு நம்மள இங்க பாருங்க. மங்கி நாங்க காமிச்சு பார்ல கொண்டு விட்டாருங்க இவரு. இங்க ஒரு பாரு நீ தந்துடுறா இத புடி. பிரேக் ரெடி. வாவ் அவர் எடுத்து வச்சிருக்க பர்பஸ் அவர் பேனுக்கு நிறுத்தி பர்பஸ்லி ஸ்டாப். வாவ் பேனுக்கு எடுத்துக்க. பம்பி ஏ பம்பி இங்க பாருங்க இப்படி மாட்டிக்கிச்சுன்னு வைங்களேன். இப்படி நம்ம குதிக்கணுங்க. பம்பி தள்ளுகிறா
அவன் நம்ம அடிச்சு விட்டுருவான். இவங்க பக்கத்தில் வராங்க. தண்ணி சொல்றாதீங்க, புரிஞ்சுக்காதீங்க. சீரியஸ்லி வேற லெவல் பண்ணுங்க. பாருங்க எப்படி போயிட்டு இருக்கு. சூப்பராக பண்ணிட்டு இருக்காங்க. அருமையாக போயிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட இப்போ ஒரு 2 கிலோமீட்டர் எனக்கு தரும் வந்துருப்பான்னு தோணுது. தண்ணி வேற ரொம்ப குளிருது. இங்கே பாருங்க எப்படி அலை எப்படி போகுது பாருங்க. பாருங்க அப்புறம் நம்ம மேலே தண்ணி அடிச்சு விட்டாங்க. நம்ம தண்ணி அடிச்சு விட்டாங்க. அவன் அடிச்சு விடு, அவன் அடிச்சு விடு, அவன் அடிச்சு விடு, அவன் அடிச்சு விடு. அங்கே அடி. யானை 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 ஏய்மா ஏய் பாருங்க மரம் பாரு. மரத்தில் இறங்கி பழம் பறிச்சிட்டு இருக்காங்க. என்ன மரம்? என்ன மரம் இது? கொய்யாவா? கொய்யாவா? கொய்யா மரம் மாதிரி இருக்கு. கொய்யா நம்ம மேலே அடிச்சு விட்றவங்களாம் ஓட்டுறவன் அவங்க கிடையாது. சமையா அடிச்சு விட்டுட்டு இருக்காங்க. அங்கே பாருங்க. ஆடா கொய்யாடா காதல ஊத்தி விடுறடா. தண்ணி நல்லா இருக்குங்க. தண்ணி நல்லா சுத்த தண்ணியா இருக்கு. உப்பு தண்ணியா இல்லை, நல்லா இருக்கு. இங்க வர எப்படி போயிட்டு இருக்காங்க பாருங்க. போடா 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 போடா. வேற லெவல் எக்ஸ்பீரியன்ஸுங்க. வா செம்ம. இங்க பாருங்க எந்த ஒரு யானையா பாருங்க. எலிஃபேண்ட்னு சொல்றதுக்கு எனக்கு வரைக்கும் வந்துடுச்சு. அதுக்கப்புறம் யானை ஆயிடுச்சு. கொஞ்ச நேரம் நம்மளுக்கு ரெஸ்ட் கொடுக்குறாருங்க. கொஞ்ச நேரம் ஓய்வு எடுக்கிறாரு. அவருக்கு கை வலிக்கல. ஐயோ பாவம். வந்தனா இருக்கடா உனக்கு. டேய் போற வரலாம் அடிச்சுட்டு போயிட்டு இருக்கான் நம்மள. இங்க பாருங்க எப்படி போயிட்டு இருக்காங்க. சூப்பரா போயிட்டு இருக்காங்க. பாருங்க சூப்பர் அருமையா போயிட்டு இருக்காங்க. வேற லெவலில் போயிட்டு இருக்காங்க. சூப்பருங்க, நல்லா இருக்கு. நம்மளுடைய அடுத்த அட்வென்ச்சரஸ் பயணம் ஆரம்பிச்சிருச்சுங்க. ஆரம்பிச்சிருச்சு. அடிக்கிறானுங்க. சூப்பரா இருக்கு. அப்ப கிட்டத்தட்ட ஒரு 3 காதல் அடிக்காதீங்க. எங்க வேணாலும் அடிக்கிறா. காதல் அடிக்காதீங்க. காதல் சூப்பரா இருக்கு. இங்க பாரு. அத போய் இடிக்க போறான் அண்ணா. அப்போ முதுகுல குத்திடுவானான்னு பார்த்தேன். வரண்டா உனக்கு. இதை புடுறா. இதை புடி. சூப்பரா வரண்டா. சூப்பர். No issue, right? Waterproof, don't worry. iPhone. பாருங்க ஐஃபோனு வாட்டர் ப்ரூஃப் இல்லாமல் எடுத்துகிட்டு வராங்க. இவங்க வாட்டர் ப்ரூஃப் கவரை வச்சுக்கிட்டு எடுத்துகிட்டு வர மாட்டேங்காங்க இந்த 2 பேரும்.
ஏன் நீங்கள் எடுத்துக்க மாட்டேங்க? நான் இதை எத்தனை தான் கேரி பண்ணுறது? நல்லா இப்போதான் போயிட்டு இருக்கு. கொஞ்சம் அருமையாக இருக்கு. அந்த போயிட்டாங்க. இந்த பொண்ணு ஏமா அடிச்சுக்கிட்டே இருக்கிற வாரேன். பிடிச்சிக்க. அடுத்த வரா. Wow. Yeah. Okay. Thank you, brother. Break 5 minutes, 7 minutes. Okay. நான் விழுந்துடாத. 4 kilometers. 4 more kilometers. ஏங்க இவ்வளோ நேரம் வந்தா நான் 2 கிலோமீட்டர் போயிருக்கேன்னு நினச்சேன். இவ்வளோ நேரம் 1 கிலோமீட்டர் தான் போயிருக்கேன். இன்னும் 4 கிலோமீட்டர் இருக்குதாங்க. இதுக்கு நாக்கு தள்ளுத மாதிரி இருக்கு. இன்னும் 4 கிலோமீட்டர் என்ன எப்படி தான் போய் சேர போகிறோமோ தெரியல. இது காசு கட்டினா கூட ஒர்த்து தான். இது காசு கட்டி தான் ஒர்த்து தான். இல்லை 7 கிலோமீட்டர் போகிறது எவ்வளோ ஒர்த்து. ஓகே தண்ணியை போட முடியிருக்காங்க. சூப்பராக அடிக்கிறாங்க. போட்டு அடிக்கிறாங்க. குழந்தை இருக்கு இந்த பேபி. இந்த இதை அப்படி இங்கே அடிப்போம். செம்ம அட்வென்ச்சர். பார்த்து இங்கே பாருங்க. பார்த்து உட்காரு. வா சூப்பர். ஆனால் இவங்களே இவ்வளோ ஓட்டுறாரு. இவர் கை இவங்களே கண்டிப்பாக வலிக்கும். அப்பா என்ன எடுங்க. சூப்பராக இருக்கு. ஒன்றா நிறைய எடுத்துட்டேன். இங்கே பாருங்க இப்படி போயிட்டு இருக்கு பாருங்க. 1 கிலோமீட்டர் தான் போயிருக்காங்க. இன்னும் ஒரு 4 கிலோமீட்டர் இருக்குதா. சூப்பராக இருக்கு. வேற லெவல். கண்டிப்பாக வருது. இங்கே பாருங்க பயங்கரமான ஒரு இதுங்க. அங்கேருந்து ஃபோட்டோ அங்கங்கே எடுத்துக்கிட்டே இருக்காங்க. மோஸ்ட்லி கடையில் கொடுப்பாங்க நினைக்கிறேன். இங்கே பாருங்க இதுக்கு அடுத்து ஒரு டேஞ்சரான ஒரு இது இருக்குது. அங்கே ஒவ்வொரு இடத்துலையும் இன்னும் ஃபோட்டோ எடுக்கிறதுக்காக கரெக்டாக ஆள் நிற்கிறாங்க. இந்த போதுங்க நம்மளும் ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்க. அடுத்தது போட்டோ வர எடுக்கிறாங்க பாருங்க. இங்க பாருங்க எப்படி போகுது பாருங்க. சீரியஸ்லிங்க ரொம்ப நல்லா இருக்கும். அந்த பிள்ளை மேல ஆண்டாடிட்டு ஏதோ வாங்கடா. ஒரு புயல் வேகத்தில் போயிட்டு இருக்க. சின்ன பிள்ளையெல்லாம் வச்சு கூட்டு வந்துட்டு இருக்காங்க. வெயிட் பாருங்க. ஒரு சின்ன ஒரு ஆக்சிடென்ட் மாதிரி ஆயிடுச்சு. போட்டு கவுந்துருச்சு. ஒரு போட்டு மேலே ஒரு போட்டு விழுந்துருச்சு. இங்கே பாருங்க அவங்க போயிட்டாங்க. வருஷம் நம்ம பாறையில் ஏறிடுமா? ஓகே இங்கே பாருங்க அவங்க விழுந்துட்டாங்க. இந்த போட்டில் வரவங்க விழுந்துட்டாங்க. ஐயோ நம்ம இறங்கி போகலான்னு பார்த்தா போகக்கூடாதுன்றான். அவன் போகக்கூடாதுன்னு வேற சொல்கிறான். அதனால் வேறு வழி இல்லை. நம்ம இங்கே இதில் உட்காந்தாங்க ஆகணும். நான் இறங்கி போகலான்னு பார்த்தேன். நான் வந்து இறங்காத அப்படிங்கிறான். ஏன்னா இவ என்ன பிரச்சனைனா 1 by 1 பக்கத்தில் வருது. ஸோ அதனால தான் இந்த பிரச்சனை வருதுன்னு நினைக்கிறேன். இங்கே பாருங்க பரவாயில்லைங்க. ஒத்தாலாம் எடுத்து போட்டான். ஓகேங்க நல்ல வழி. ஒரு வழியாக எடுத்து போட்டான். நல்லா எடுத்து போட்டான். நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். இது ஆக்சுவலாக இது என்னென்னா கொஞ்சம் ஒவ்வொரு போட்டும் கொஞ்சம் கேப் விட்டு வந்திருக்கலாம். ஒரு பக்கத்தில் வரும்போது ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகள் வர சான்சஸ் இருக்குது. இவன் பண்ண தப்புன்னு இல்லை. இவன் பின்னால் வந்தவன ரொம்ப ஸ்பீடாக வந்தான். அவன் வழி மாற்றணும்ல. இங்கே பாருங்க நம்ம மேலே வந்துட்டு இழுச்சிட்டு இருக்கா பாருங்க. எப்பவுமே இந்த கம்பி இதை மட்டும் பிடிச்சிங்க. எப்பவுமே இதை பிடிச்சிங்க. அவங்க என்னன்னாங்கன்னு தெரில. அவங்க பிடிச்சாங்களா காப்பாற்றினாங்களா இல்லைன்னு தெரில. பார்க்கலாம் இருங்க. ஏய் இந்த புடுறாங்க.
Yeah. You enjoy it, don't forget tip for top, Okay. டிப்பு கேட்குறாங்க வேறு ஒன்றும் இல்லை, எக்ஸ்ட்ரா பண்ணி கேட்குறா, வேறு ஒன்றும் இல்லை. பாப்பா நம்மகிட்டே காசு இல்லை, இறங்கிட்டு தான் பார்க்கணும். நல்லா இருக்கு, உண்மையிலேயே நல்லா இருக்கு. அவங்கள என்ன ஆச்சுன்னே தெரில, அது பிடிச்சிருப்பாங்கன்னு தோணி தெரியுது. ஏய் நீ யாரா குறுக்க அந்த கவுசுக்கு வந்த மாதிரி வந்துட்டு இருக்கிற? சூப்பரா ஃபன் பண்ணிட்டு இருக்காங்க. இங்க பாருங்க, சூப்பரா பண்ணிட்டு இருக்காங்க. இங்க பாருங்க, இந்த பக்கம் வந்துட்டாங்க. அவங்கள இறங்கினவங்கள இந்த பக்கம் பிடிச்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன். இந்த இருக்காங்க, இவங்க தான் நினைக்கிறேன். இவங்க இல்லை, ஆக்சுவலாக இவங்க இல்லை. நோ ஓகே முடிஞ்சிருச்சுங்க. ஓகேங்க, நம்மளோட இந்த இது முடிஞ்சுது. 5 கிலோமீட்டர். இதுக்கு மேலே போகிறவங்களாம் 7 கிலோமீட்டர் 9 கிலோமீட்டர் போய்ட்டுருக்காங்க. ஸோ நம்மளுக்கு முடிஞ்சுது. நம்ம இதில் ஏறி அப்படியே போக வேண்டியதான். ஆனால் உண்மையிலே சொல்கிறேன், மஸ்ட் ட்ரை 100% சொல்ல மஸ்ட் ட்ரை. என்ன கண்ணா வேறு லெவல். எப்படி ட்ரை பண்ணோம்? இல்லை 7 கிலோமீட்டர் 9 கிலோமீட்டர் போகணும். அது போகலாம். பட் ஆனால் இதே மாதிரி தான் இருக்கும் போது ஃப்ரீயா இல்லை, அதை விட இல்லை ஸ்லோப்பில் அதிகமாக இருக்குது. இன்னும் நல்லா இருக்குது. எப்படி இருந்துச்சு? அதை கேட்கல. இது ரைடு எப்படி இருந்துச்சு? ரைடு சூப்பராக இருந்துச்சு. ஓகேங்க, நம்ம இதில் அப்படியே ஏற வேண்டியதான். இதில் ஏறி போயிட்டு நம்ம எந்த இடத்துல நம்மளை ஏற்றினாங்களோ அந்த இடத்துல விட போகிறாங்க. ஓகேங்க, நான் அங்கே ஃபஸ்ட்டு நான் போயிடுறேன். அங்கே போயிட்டு நான் அவட்ட பேசுகிறேங்க. வா சூப்பர். அங்கே போயிட்டுருக்காங்க பார்த்தீங்களா? ஸோ இவங்க போயிட்டுருக்கிறதெல்லாம் 7 கிலோமீட்டர் 9 கிலோமீட்டர். ஆக்சுவலாக என்ன சொன்னாருன்னா, வண்டி ஓட்டுறவர் 7 கிலோமீட்டர் 9 கிலோமீட்டர் போகிறது வந்துட்டு இதை விட கொஞ்சம் அட்வென்ச்சராக இருக்கும், ரொம்ப கொஞ்சம் நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குன்னு சொன்னார். பட் நம்ம ஆல்ரெடி 5 கிலோமீட்டர் தான் புக் பண்ணிக்கோம். ஸோ உங்களுக்கு ஒரு வேளை இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்துட்டு 7 கிலோமீட்டர் இல்லைனா 9 கிலோமீட்டர் புக் பண்ணலாம். நல்லா தான் இருக்கும், 100% நல்லா தான் இருக்கும். ஸோ நீங்கள் தைரியமாக பண்ணலாம். நம்ம அடுத்து வந்து வாட்டர் ஃபால் போயிட்டுருக்காங்க. ஸோ ஐ மீன் இந்த ஆஃப்டர் வாட்டர் ஃபால் வி கோ ஃபார் லஞ்ச், ரைட்? ஆர் பிஃபோர் லஞ்ச்? எஸ் சார், ஆஃப்டர் வாட்டர் ஃபால் லஞ்ச். ஓகே, தேங்க்யூ. ஓகேங்க, நம்ம வந்து வண்டியை எப்படி இறக்கிட்டாங்க. இங்கே தான் இறக்கிட்டு நம்மளோட இதெல்லாம் திங்ஸ்லாம் கொடுத்து ரிட்டர்ன் பண்ணிடுவாங்க. ஸோ ஓகேங்க, இந்த வாட்டர் ராஃப்டிங் எபிசோட இதோட முடிச்சுக்கிறேன். செம்ம எக்ஸ்பீரியன்ஸ், உண்மையிலே வேறு லெவல் எக்ஸ்பீரியன்ஸு. உண்மையிலே எதிர்பார்க்கல, நான் இவ்வளோ எதிர்பார்க்கல. நல்லா இருக்குன்னு நினச்சேன், ஆனால் நான் நினச்சதை விட ரொம்பவே நல்லா இருந்துச்சு. கண்டிப்பாக நீங்களாம் இங்கே வந்திருந்தீங்கன்னா, தாய்லாந்துக்கு கிராபிக்கு வந்திருந்தீங்கன்னா கண்டிப்பாக இதை மறக்காமல் ட்ரை பண்ணிட்டு போங்க. ஒன் ஆஃப் த மஸ்ட்டு விசிட் பிளேஸ்ன்னு நான் சொல்லுவேன். ஓகேங்க, இந்த எபிசோட இதோட முடிச்சுக்கிறேன். நான் வேறு எபிசோடில் மீட் பண்ணுறேன். அன்டில் தென் பை ஃப்ரம் முத்துங்க. பை.